இன்றைக்கி நார்த்தங்காய் உப்புடான் பண்ண போகிறோம். அது எங்கள் ஆற்றுல காய்ச்ச நார்த்தங்காய். அது எடுத்து உப்புடான் பண்ண போகிறோம். நல்லா மாதிரி பழம் மாதிரி எல்லசாவும் இருக்கும், ரொம்ப கசப்பு இருக்காது நம்ம பார்த்து நார்த்தங்காய். ஸோ அதனால் இந்த நார்த்தங்காய் அன்றைக்கி வந்து நார்மல் குழம்பு உப்புடா மாதிரி ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ணுறது. இதுவும் 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம் பண்ணால் கூட. நம்ம என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு நார்த்தங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா வந்து பச்சை மிளகா ஒரு 5 மிளகா, கார மிளகா ஒரு 5 மிளகா, மொத்தம் 10 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெருங்காயம் வச்சு இது பொடி பண்ணிடுறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயமும் பெருங்காயம் கட்டி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வச்சு நல்லா வறுத்து போகிறேன். உப்புடான்ங்கிறது வந்து வெந்தய குழம்பு. ஆமாம், ஜெயடிவியில் நீங்கள் பண்ணீங்களே. நான் ஜெயா டிவியில் நான் வந்தேன். ருசிக்க ப்ரோக்ராமில் சித்திரமுரளி நடத்திருக்கேன் அந்த ப்ரோக்ராம். அதில் ஒரு நாள் நான் வந்தேன். அந்த உப்புடான் தான் இந்த பெருங்காயத்தை வறுத்துட்டு பெருவானில் வறுத்தா இப்போ எண்ணெய் வேண்டாம், வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து சாப்பிட்டா தெரியும் டேஸ்ட்டு விடமாட்டா. ஆமாம், பண்ணும்போது என்ன வெறும் மிளகா புளியில் எப்படி இருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஒரு வாட்டி சாப்பிட்டான்னா வாரத்தில் அடிக்கடி உப்புடான் தான். ஆமாம், அது இதுமாரி நார்த்தங்காய் அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். உப்பு இதெல்லாம் புளியெல்லாம் கரைச்சி டான் வைக்கிறதுனால அது உப்புடான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க, அதுக்கெல்லாம் உங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. இந்த மாதிரிலாம் காரணம் சொல்கிறதுக்கு உங்களை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது. இல்லையா? என்னன்னு யோசிக்கணும்ல. உப்புடான் இது வெந்தய குழம்பு தான் இல்லை? பெருங்காயம் அப்படி பொரிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த உப்புடானுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதை தாராளமாக விட்டுக்கலாம், இல்லை ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் விட்டுருக்கேன், 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன். நான் வந்து கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. நார்த்தங்காய் புளி குழம்பு அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ நார்த்தங்காய் புளிப்பு இருக்கும், புளி வேறு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வெல்லமும் போடணும் லாஸ்ட்டில். வெள்ளம் எடுத்து வைக்க மறந்துருக்கேன், அதை போட்டால் நல்லாயிருக்கும். உப்புலாம் நம்ம யூஸ்வலாக ஒத்த குழம்புக்கெலாம் கூட கல்யாணத்துலலாம் துளி இது போட்டுருவோம், வெல்லம் போட்டுருவோம். ஸோ அதேமாரி இப்போ கொஞ்சம் இந்த குழம்பு கொஞ்சம் வெல்லம் போடுறது நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு இனிப்பு காரம்லாம் சேர்ந்து மஞ்சள் பொடி போட்டேன், உப்பு கொஞ்சம் ஜல், நல்லா புளிஜல் வந்து ஒரு 2 கிளாஸ் கரைச்சி விட்டுருக்கேன். இது அப்படியே நல்லா அந்த நார்த்தங்காய் வந்து நல்லா குழையணும், வேகணும். அதுக்கும் இந்த புளிஜலம் அப்படி குறையறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேணா அப்புறம் அரிசி மாவு விட்டுக்கலாம். இதேமாதிரி ஆரஞ்சு பழத்தோல் சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த தோல் இது வந்து நார்த்தங்காய் இருக்குல்ல, நம்ம பார்த்து ஆற்று நார்த்தங்காய்னால இந்த சொலையெல்லாம் போட்டேன். இல்லை இன்னும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சொலையும் இல்லாமல் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அது வெறும் தோல் மட்டும், வெறும் தோல் மட்டும். சப்போஸ் தோல் ரொம்ப முத்தி போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணுறது. ஆனால் அது கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு இதுவும் இந்த பொடி பண்ணிடல வெந்தயமாக பெருங்காயம் அதையும் போட்டு இறக்க வேண்டியது. அது வந்து வெள்ளை பொடியில் சிம்மில் வச்சோடனே வத்துறதோட வேக நின்றுட்டான்னு பார்க்கணும். கட்டுறதா அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழம்பு எப்படின்னா நார்த்தங்காய் வந்து அப்படி சாப்பிடும்போது போட்டு சாப்பிடணும், காய் மாதிரி. ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லது, பித்தத்துக்குலாம். இப்போ இந்த வெந்தயத்தை பெருங்காயம் பொடி பண்ணல, அந்த பொடியை போட்டுட்டு வெல்லம் போட்டுன்னு வச்சோன்னா இந்த குழம்பு இன்னொரு கொதி வந்தோடனே இறப்பேன். அவ்வளோதான். நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அப்பப்போ நார்த்தங்காய் கிடைக்கும்போது அதாவது பண்ணி சாப்பிடணும். நிறைய நார்த்தங்காய் போட்டிருக்கோம் நம்ம. நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் பச்சடி, நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் ரசம், நார்த்தங்காயில் நார்வோவில் ஸ்டைல் தீயல் அது பண்ணியிருக்கோம். ஊறுகாய் பண்ணியிருக்கோம். நார்த்தில் எப்பயுமே இந்த நார்த்தங்காய் இருக்கிறது வந்து ஒரு பெரிய மெடிசினல் வேல்யூ. அது சும்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த ஒரு சின்ன இப்படி ஒரு பீஸ் எடுத்து ஓரமாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்தில் உமிழ்நீர் ஜாஸ்தியாகி நமக்கு வந்து அந்த டைஜஷன் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே, யாரும் ஜென்ரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு இல்லை, எல்லாருமே அந்த நார்த்தங்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அது ஆமாம்,
நம்ம இதுலேருந்து முன்னோர்கள்லாம் வந்து ஒரு வரியில் ஒரு விஷயங்கள் சொல்லிடுவான். அப்படி பார்க்கும்போது அஜீர்ணை போஜனம் விஷம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு உணவு வந்து நமக்கு ஜீரணம் ஆகலைன்னு வச்சுக்கேன், அதான் ஒரு அறிகுறி. ஜீரணம் ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு உடம்புல அந்த அசிடிட்டி, இந்த புளிச்சேப்பம் அதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ திருப்பி வயிற்றுக்கு மேலே போடக்கூடாது, அது கொஞ்சம் நேரம் விட்டுறணும் ஜீரணமாகறதுக்கு. நான் ஒரே வரியில் சொல்லுவாள், அஜீர்ணே போஜனம் விஷம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அர்த்த ரோகரி நித்ரா அப்படின்னு சொல்லுவாள். அர்த்த ரோகரி அப்படின்னா அர்த்த அப்படின்னா பாதின்னு அர்த்தம். அர்தான்னு சொல்லுவோம்ல கன்னடத்தில், அர்தான். அர்த்த அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பாதின்னு அர்த்தம். ரோகம் அப்படின்னா வியாதி. பாதி வியாதி தூக்கத்தில் போயிடும். தூங்குனா நல்லா தூங்கினோம்னா அதில் பாதி வியாதி போயிடும். அர்த்த ரோகரி நித்ரா, நல்லா தூங்கணும், அதிலே பாதி வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அதி சர்வத்ரா வர்ஜயேத். அதி அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. எதுவுமே வந்து ஆமாம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. சிந்தா வியாதி பிரகாஷாய அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். சிந்தா அப்படின்னா சிந்தனை, கவலை. வியாதி பிரகாஷாய, வியாதியை ஜாஸ்தியாக்குறது பாதி வந்து மனசு. சிந்தா வியாதி பிரகாஷாய, வியாதி பிரகாசமாகிறது, அதாவது வியாதி அக்ரவேட் ஆகிறதுக்கு கவலைகள் காரணம், மனசு காரணம். நித்தியம் சர்வ ரசாபியாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு நம்ம அது மாதிரி கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கணும். அதில் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லை நார்த்தங்காய், இந்த நார்த்தங்காயில் வந்து புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான பதார்த்தங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தினமும் நித்தியம் சர்வ ரசாபியாசா அப்படின்னு சொல்லுவாள். எல்லா ரசம் எல்லா டேஸ்டும் இருக்கிற மாதிரி உணவு வகைகள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எடுத்துக்கணும், நித்தியம். எவ்வளோ சொல்லியிருக்கல. ஆமாம், இந்த டைமுக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே வந்து கிளாக் இருக்கும், பயாலஜிக்கல் கிளாக். அது சொல்லும் இப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும், பசிக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ சொல்லும்போது இப்போ 1 மணி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ணுன்னு கூடாது. 1 மணிக்கு வயிறு வந்து சத்தம் கொடுக்கணும். சத்தம் கொடுக்கும்போது பசி வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் 108 மேலே வந்து தலைக்கு மேலே இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாட்டை கவனிக்கணும். சத்தம் விஹாய போக்தவ்யம் அப்படின்னு சொல்லுவாள். அதான் 100 வேலை. 108 வந்து உனக்கு லைனில் இருந்தாலும் பின்னால் உட்காண்டிருந்தாலும் சாப்பாட்டு டைமில் சாப்பாடாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வந்து முன்னோர்கள்லாம் வந்து அழகான இந்த ஆரோக்கியத்தை உணவு முறையில் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த அறுசுவையும் சேர்ந்த உணவு வந்து தினமும் ஏதாவது ஒன்று ஒரு துளியாவது எடுத்துக்கணும். எல்லாமே சேரணும் இல்லையா உடம்புல. அடுத்து நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டுருந்தேன். வெடித்த உடனே இப்போ காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 10 போட்டு, அப்புறம் நாங்கள் வந்து நார்த்தங்காய் ஒன்று சின்னதை நறுக்கி எல்லாம் நம்மட்டு 2 மினிட்ஸ் வதக்கினேன். நல்லா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துன்னு புளி கரைச்சி விட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன் அந்த நார்த்தங்காய் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் உப்பு வெல்லம் போட்டேன். லாஸ்ட்டாக அந்த வெந்தயமும் பெருங்காயம் பொடி பண்ணி வச்சேன் வறுத்துட்டு, அதை போட்டாச்சு. சுட சுட நெய் விட்டுன்னு சாதம் போட்டுன்ட்டு இந்த குழம்பு விட்டுன்னு இந்த நார்த்தங்காய் தொட்டு சாப்பிட்டணும். டெய்லி இதுமாதிரி ஒரு படி சாப்பிட்டா கூட நீங்கள் இப்போ சொன்னீங்களே எல்லாம் வந்துடும். ஆமாம், நார்த்தங்காய் உப்புடான் ரெடி. ரெடி. ஓகே, சூப்பர், சிம்பிள். தேங்க்யூ.